எங்கள் ஹரி சார் வந்து எனக்கு இந்த உபேசர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தெரியும். ஒரு ஸ்ட்ரீட்டாக வந்து தே எக்ஸ்பிளைன். அப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. அப்போ எங்களுடைய மயிலாப்பூர் 123க்கு இல்லாமல் ஆர்டபிள்யூடைய ஹெட் மிஸ்டர் கேவி தான் ஹரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைம் அவர் வந்து விசிட் பண்ணும்போது ஹி டுக் சம் ஸ்னாப்ஸ். அப்போத்துலேருந்து திருப்பி ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னாரு. நான் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிளைன் அபவுட் வாட் ஐ எம் டூயிங் பாஸ்ட் 3 to 4 years. இது என்னுடைய குடோன் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட். என்னுடைய அந்த படிக்கட்டு கீழே இருக்கிற ஒரு இடத்த வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணணுமே அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிளாஸ்டிக் வேஸ்ட், வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட் எல்லாமே செப்பரேட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒரு கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வீட்டில் என்னென்ன கவர்ஸ் லைக் பிஸ்கெட் கவர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே, ஈவன் ஒரு ப்ரெட்டு வாங்கினா அதோடைய கவர்ஸு, சாக்லேட் கவர்ஸ் அண்ட் வாட் எவர் வேப்பர்ஸ் எல்லாமே தனியாக அதில் பிரிச்சுருவேன். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பால் கவருக்கும் தனியாக ஒன்று பால் கவர் தனியாக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி 1 month or 2 monthsக்கு ஒரு வாட்டி மயிலாப்பூர் 123 கார்பரேஷன் ஆஃபீஸில் அந்த ஷெட்டர் இருக்கும், அங்கே கொண்டு போய் போட்டுருவேன். இப்போ பாஸ்ட் 3 monthஸாக அது அந்த ஷெட்டர் அங்கேருந்து எடுத்ததுனால நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஹேவ் டு கால் சம் கபடிவாலா அவங்கள எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா பால் கவர் மட்டும் தனியாக இருக்கும். ப்ளஸ் வீட்டில் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாமே கூட தூக்கி போடாமல் மெடிசன்ஸ் தனியாக இதை எடுத்து இந்த ஒரு பாக்ஸில் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இங்கே இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கும். என்னென்ன வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் மருந்து பாட்டில் என்னென்ன இருக்கும் அது தனியாக இதில் நான் இது இல்லாமல் பேப்பர்ஸ்க்கு தனியாக வச்சுருக்கேன். நான் பேப்பர் தனியாக பிரிச்சுருக்கேன். இதெல்லாமே பேப்பர்ஸ் தனியாக என்னென்ன யூஸ் பண்ணுறோம். இதில் நியூஸ் பேப்பர் இந்த சென்ஸ் ஆஃப் ஓகே அது தனியாக கடைக்கு போட்டுருது. அது இல்லாமல் சின்ன சின்ன பேப்பர்ஸ் என்ன இருக்குன்னு அது இல்லாமல் இது எலக்ட்ரானிக் பேப்பர் அதுக்கு தனியாக இருக்கும். அது ஒரு பாக்ஸ் போட்டு தனியாக இந்த மாதிரி இது பேட்ரி அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் நான் போட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 3 years அரௌண்ட் 3 to 4 years நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே கீழே கொண்டு வந்து அந்த பாக்ஸில் செப்பரேட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் இருக்கும். பிளாஸ்டிக்ஸு கவர்ஸு எல்லாமே இதில் இருக்கும். இதை வந்து தனித்தனியாக அந்தந்த கவரில் போட்டு வச்சுருக்கோம். டைப்பே பிரித்து வைக்கிறது காசாக்க முடியும். ஐ மீன் நியூஸ் பேப்பர் அண்ட் பால் கவர் எடுத்துருவாங்க. நம்ம எங்கள் ஸ்ட்ரீட் கார்னர்லேயே ஒரு வெண்டர் இருக்காங்க, அவங்களை கூப்பிடுவேன். அவங்க வந்து அவங்க போட்டு இதெல்லாமே நான் அந்த ஷெட்டரில் போட்டுருக்கேன். இப்போ 2 to 3 months நான் போடாமல் இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பாக்ஸ் வாங்குகிறோம், அட்டையில் பார்க்குறோம். அதெல்லாம் இது ஆக்சுவலாக என்னுடைய வீட்டுக்கு மேலே நான் வச்சுருக்கிற ஒரு சின்ன கார்டன். கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றதுனால மொட்டை மாடியில் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பிளான்டேஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிளான்டேஷன்ஸ் இருக்குது. எனக்கு சின்னதுலேருந்து இது வந்து எனக்கு பிளான்டேஷனாக ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி சார் வீட்டில் வைக்கலாம்னு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வேல்யூ இருக்கிற இது இருக்குது, விபூதி பத்திர செடி இருக்குது அண்ட் துளசி இருக்குது அண்ட் கேன்சருக்கு க்யூர் பண்ணுற செடி கூட இருக்குது. இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இதை தண்ணியில் ஊற வச்சு நம்ம கொதிக்க வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி துளசி, விபூதி பத்திரை இது வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வயிற்று வலி வர சமயத்தில் இதை எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு அந்த தண்ணி குடித்தா அந்த வலியெல்லாம் போயிடும். ப்ளஸ் இன்னொன்று டெய்லி சாயங்காலம் காலையில் வெயிலுக்கு தண்ணி ஊற்றுறது. ப்ளஸ் கூட்டுவேன் எவ்ரி மார்னிங் வந்து நான் ஒரு 1/2 hour 45 minutes நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து ரோட்டில் போடாமல் கலெக்டிங் லைக் ஒரு பாக்ஸ் வச்சு இதில் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் என்ன ஆகுனா ட்ரையை நல்லா இதான பிறகு இதையே வந்து நான் உரமாக வந்து என்னுடைய செடிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். செடி பேர் வந்து செடியில் இது மரம் ஆக்சுவலாக புன்னை. நம்மளுடைய மயிலாப்பூருக்கு வந்து ஒரு இது ஆக்சுவல் நேம் வந்து மயிலாப்பூர்ன்றதுக்கு முன்னாடி வந்து இது புன்னை வனக்காடு, புன்னை வனம். ஸோ இட்ஸ் ஸ்தல விருட்சம்ன்றதுனால எனக்கு இது வீட்டில் வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் வீட்டில் இது இன்னொன்று ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இது யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு செக்ரிகேஷன் வந்து இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். இதுக்கு தனியாக ஒரு இடம் வேணும் அப்படி வேணும்னா வீட்டில் உங்களுக்கு இருக்கிற ஒரு காலி இடத்துல ஒரு 4-5 பிளாஸ்டிக் டப்பா, எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம, ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு டப்பா ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டில் டெய்லி என்னென்ன இருக்கோ அப்போது பிரிச்சுக்கிட்டோம்னா ஈஸி. அதை விட்டு நம்மளுடைய சந்ததிக்கு நம்மளுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் இப்போத்துலேருந்து ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்.